பல மாத கால தணிக்கை போராட்டங்கள் மற்றும் பல்வேறு எதிர்பார்ப்புகளுக்கு பிறகு ஜனநாயகன் காலை உலகெங்கும் கோலாகலமாக திரைக்கு வந்தது. இயக்குனர் வினோத் இயக்கத்தில் அனிருத் இசையில் கேவிஎன் புரொடக்ஷன் தயாரிப்பில் உருவாக்கிய இந்த படம் அரசியல் மற்றும் உணர்வுபூர்வமான கதைக்களத்தை கொண்டதாக படக்குழு தெரிவித்தது. விஜயின் கடைசி படம் என்பதால் சென்னை மற்றும் தமிழகம் முழுவதும் உள்ள திரையரங்குகளை ரசிகர்கள் தங்கள் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்தனர். குரோம்பேட்டையில் உள்ள புகழ்பெற்ற வெற்றி திரையரங்க வளாகங்கள் அனைத்தும் பிரம்மாண்ட பேனர், கட் அவுட்டு மற்றும் விஜயின் புகழ் பாடும் பாடல்களால் திருவிழா போல காட்சியளித்தது. ரசிகர்கள் தாரை தப்பட்டை முழங்க, பட்டாசு வெடித்து, நடனமாடி ஆரவாரத்துடன் படத்தை கண்டுகளித்தனர். இதனால் குரோம்பேட்டை ஜிஎஸ்டி சாலையில் சிறிது நேரம் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. உடனடியாக தலையிட்ட போக்குவரத்து போலீசார் பொதுமக்களுக்கு இடையூறு இல்லாத வகையில் போக்குவரத்தை சீர் செய்தனர். இதே திரையரங்கில் புதிதாக அமைக்கப்பட்ட கிறிஸ் திரையரங்கின் திறப்புழா சிறப்பாக நடைபெற்றது. இந்த திரையரங்கில் குத்துவிளக்கேற்றி அமைச்சர் சரத்குமார் புதிய திரையை திறந்து வைத்தார். இந்நிகழ்ச்சியின் இசையமைப்பாளர் அனிருத், படத்தின் தயாரிப்பாளர் வெங்கட்ரமன் மற்றும் பல்லாவரம் சட்டமன்ற உறுப்பினர் காமாட்சி உள்ளிட்ட பல முக்கிய பிரமுகர்கள் கலந்து கொண்டனர். இந்த புதிய திரையில் இருக்கையின் முதல் வரிசையில் படுத்துக் கொண்டே படம் பார்க்கும் வகையில் 10 பிரத்யேக இருக்கை வசதி செய்யப்பட்டது. தொடர்காட்சியை பார்ப்பதற்காக தயாரிப்பாளர் வெங்கட்ரமணன், இசையமைப்பாளர் அனிருத், அமைச்சர் சரத்குமார் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர் உள்ளிட்டோர் வருகை தந்து புதிய திரையில் படத்தை கண்டுகளித்தனர். இப்படம் சான்றிதழ் பெற்றுள்ளதால் 18 வயதுக்கு உட்பட்டவர்கள் திரையரங்கிற்குள் அனுமதிக்கப்படுவதில்லை என்ற தணிக்கை குழுவின் விதிமுறைகளை திரையரங்கு உரிமையாளர்கள் தீவிரமாக பின்பற்றுமாறு அறிவுறுத்தப்பட்டனர். மேலும் அரசு நிர்ணயித்த கட்டணத்தை மட்டுமே வசூலிக்க வேண்டும் என்ற கடுமையான உத்தரவுகளும் பிறப்பிக்கப்பட்டது.